உள்ள வரலாமா? நான் ஒருத்தன், நம்ம தான் ஒரு முறையாக போறோமே, அதுக்கப்புறம் எதுக்கு அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்ட? வாங்கம்மா, உள்ள போலாம் வாங்க. வந்தவங்கள வான்னு கூட மாட்டீங்களா? அடடே, தோசையா? சாப்பிடு சாப்பிடு, வளர்ற புள்ள, நல்லா சாப்பிடு. தோசை மணமா இருக்குதே. அம்மாடி மருமகளே, நாளைக்கு நம்ம வீட்டு கல்யாணம் ஆகி வந்த பிறகு மாமனாருக்கு இதே மாதிரி மணமா தோசை சுட்டு கொடுத்துருமா, சரியா? என்ன சாவித்திரி அப்படி பாக்குற? நிச்சயதார்த்த புடவை, துளசிக்கு நகைங்க எல்லாம் இருக்கு. உனக்கும் மவனுக்கும் புடவை, சட்ட துணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட என்னம்மா நீங்க கையில வச்சிட்டு நிக்கிறீங்க? அப்படி சாமி பக்கத்துல வைங்க. ஐயா, எதுக்கு இதெல்லாம்? எதுக்கா? என்ன சாத்திரி இப்படி கேட்டுட்ட? அதெல்லாம் ஒரு முறை இல்லையா? மருமக துளசிக்கு நான் மரியாதை பண்ண வேணாமா? என் மகனோட நிச்சயதார்த்தத்தை பெரிய அளவுல பிரம்மாண்டமா பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாரு, அதுக்கெல்லாம் நேரங்காலம் இல்ல. திடீர்னு நிச்சயதார்த்தம் வச்சதுனால சிறப்பா பண்ண முடியல. அதனால இப்போதைக்கு இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. சரி, நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு இந்த ஊரையே வளைச்சு பந்தல போட்டு சீரும் சிறப்புமா திருவிழா மாதிரி பண்ணிடுவோம். இப்போதைக்கு நான் பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூவை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு சந்தோஷமா ஏத்துங்க. அப்போ நான் கிளம்பட்டுமா? மருமகளே வரேன். அட நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு வர போற மகாலட்சுமி. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. நீ அழாத துளசி. எப்படியோ அத்தைக்கு சம்பத் யாரு, கிரிஜா யாருன்னு சொல்லி புரிய வச்சாச்சு. அத்தை என் பேரையும் சின்னையா பேரையும் ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி சம்பத்தையும் கிரிஜாவையும் கரெக்டா ஞாபகம் வச்சு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். அத்தைக்கு ஞாபகம் மறதி இருக்கிற விஷயமே யாருக்கும் தெரியாம சமாளிச்சிடலாம். இத சமாளிச்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஈசு, ஈசு, இங்கதான் இருக்கியா? ஈசு, எனக்கு இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சம்பத்தியும் கிரிஜாவையும் அம்மாட்ட காமிச்சு முறைச்சு பாருங்க நீ சொன்னதும் அம்மா அடடா அப்படியே சும்மா பார்த்து டெரரா ஒரு லுக் விட்டாங்க பாரு. அதுலயே மொத்த பயில்களும் டர் ஆயிட்டாங்க. ஆமா சின்னையா, அத்தை அப்படி முறைச்சு பாப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா ஈசு, அம்மா முறைச்சத பார்த்துட்டு அந்த கொளார கும்பல் மொத்தமும் டர்ன்னு ஆயிட்டாங்க, திருன்னு முடிச்சாங்க. அதை இப்ப நினைச்சாலும் என்னால சிரிப்பு அடக்க முடியல பாத்துக்க. சின்னையா, அத்தைக்கு இப்படி இருக்கிறப்போ அவங்கள தனியா விட்டுட்டு எப்படி வேலைக்கு போறதுன்னு என் மனசுக்குள்ள ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா ஈசு, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சின்னையா, இன்னைக்கு காலையில கமிஷனர் கால் பண்ணியிருந்தாரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கிற ஒரு டீமுக்கு என்ன ஹெட்டா போட்டிருக்காரு சின்னையா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ அசத்து அசத்து. இது ரொம்ப பெரிய பொறுப்பு சின்னையா. கமிஷனர் என்ன நம்பி என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம சொசைட்டில ஒரு பொண்ணு கூட பாதிக்கப்படக்கூடாது. பெண்களுக்கு எதிராக எந்த தப்பும் குற்றமும் நடக்க கூடாது. அப்படி நடந்தா
அதுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்புறம் சின்னையா நிறைய வேலை இருக்கு, அதே நேரத்துல நிறைய ரிஸ்கும் இருக்கு. ஆனா தைரியமா கமிஷனர் கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க தான் சின்னையா எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். என்ன ஈசு, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா என்ன? இங்க பாரு, நீ அம்மாவை பத்தியோ இந்த வீட்டுல இருக்கவங்கள பத்தியோ கவலையே படாத, நான் இவங்களெல்லாம் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம கமிஷனர் ஐயா உங்ககிட்ட கொடுத்துருக்க அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடி. அதுக்கெல்லாம் நான் உனக்கு உதவியா இருப்பேன். சரி சரி, நான் போய் அம்மா கூடயே படுத்துக்கிறேன். ஐயோ சின்னையா இருங்க, வேண்டாம், நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க. அப்படியா? இங்கேயே படுத்துக்கவா? அப்படி இல்ல, வேற எப்படி? அத்தை ரூம்ல அபி இருக்கா. நான் அவகிட்ட கதவை உள்பக்கமா லாக் பண்ண சொல்லிட்டேன். அவங்க இந்நேரம் படுத்து தூங்கி இருப்பாங்க. நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க. இங்க? ம். அங்க? ம். ஓ, சரி சரி சரி. மேலேயே அப்படியே கொஞ்சம் படுக்க வரலாம். இல்ல இல்ல, தலாணி எடுக்க வந்தேன். தலாணி இந்தாங்க. பக்கத்துல படுக்க விட மாட்டேங்கிறல. சரி பரவாயில்ல, தரையிலேயே படுத்துக்குவோம். நிச்சயதார்த்த புடவை நகை எல்லாம் இந்த பஞ்சாயத்து கொண்டு வந்து வச்சுட்டு போயிருச்சு. நாளைக்கு சொன்ன மாதிரி கண்டிப்பா நிச்சயதார்த்தம் நடந்துரும் போல இருக்கு. முருகா, சிறுவாபுரி முருகா, நீ இந்த கொடுமையெல்லாம் உன் கண் கொண்டு பார்த்துட்டு தானேயா இருக்க. இப்ப நீ என்னதான் பண்ண போற? இதை எப்படிதான் தடுக்க போற? துளசி, தூங்கலையா நீ? அம்மா இங்க பாரு, வீட்டுக்கு வெளியில ரவுடி பயலுக இருக்கிறப்போ எப்படிமா தூக்கம் வரும்?